செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர, குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆல்யம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக முழுமையாக குருபலம் வருகிறது. இப்பொழுது அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம சனியுடைய தாக்கம் இனிமேல் குறையும். குரு பயிற்சியின் மூலமாக குருபலம் வந்து அஷ்டம சனியுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஆகவே அஷ்டம சனியை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. குரு பயிற்சியின் மூலமாக அதனுடைய தாக்கம் குறைந்த நன்மைகளை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். இந்த புனர்பூசம், பூசம், ஆல்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு குருபலம் இருந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுது குருபலம் என்று பார்த்தோம். ஆனால் புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை, அடுத்து 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 28/11/2024 வரை, அடுத்து 10/4/2025 வியாழன் முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் இருக்கிறது. இது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இனி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருபலம் அடையக்கூடிய நேரம் 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம்,
அடுத்து 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வியாழக்கிழமை வரை குருபலம். இது பூசம் நட்சத்திரத்துக்கான குருபல நாட்கள். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை, 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 28/11/2024 வியாழக்கிழமை வரை, அடுத்து 10/4/2025 வியாழக்கிழமை முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபலம். ஆக எப்படியும் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருபலத்தின் மூலமாக விரைவில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் திருமணம் நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த குருபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதுவரை உங்களுக்கு மன கஷ்டப்புகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இனிமேல் தைரியமாக செயல்பட்டு எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். இந்த குருபகவான் 5ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்து குருபகவான் 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆக 5ஆம் இடத்தில் சனி பார்வையும் இருக்கிறது, குரு பார்வையும் இருக்கிறது. ஆகவே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு வில்லங்கங்கள் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். கோர்ட் போன்ற காரியங்களில் போகாமல் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. இந்த குருபகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். கட்டாயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடகராசியிலே பிறந்திருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதாவது திருமணம் மட்டுமல்ல, பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்ளுதல், மேலும் சீமந்தம், வளைகாப்பு, நாமகரணம், உபநயனம் செய்தல், காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்தல், உபதேசம் பெறுதல் போன்ற அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். அஷ்டம சனியை பற்றி நீ கவலைப்படுவதற்கு அவசியமே கிடையாது. அஷ்டம சனியிலும் பிறருக்கு நன்மைகளை செய்யக்கூடிய காலங்கள் இருக்கிறது. அந்த நன்மையை செய்யக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். அஷ்டம் சனியாக இருந்தாலும் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பதனாலும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனாலும் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் தான் நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை சகோதரர்களுக்குள் பகைகள் இருந்தாலும் அந்த பகைகள் விலகி இனிமேல் ஒருவருக்கொருவர் நல்லபடியாக உறவாடுவார்கள். உங்களுக்கு மூட்டு வலி சிறிது இருக்கும். அந்த மூட்டு வலிக்கான மருத்துவம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் கூட இந்த குரு பயிற்சியின் மூலமாக தீரும். ஏனென்றால் 7 கூடிய 8ஆம் இடத்தில் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அந்த கருத்து வேற்றுமைகள் கூட குரு பயிற்சியின் மூலமாக, குரு பார்வையின் மூலமாக கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். மேலும் தாய் தந்தருடைய ஆரோக்கியம், இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களும் இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், நல்ல மருத்துவம் கிடைக்க பெறுவார்கள். மருத்துவ உதவியின் பெறக்கூடிய அந்த குழந்தைகள் கூட நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கும். நல்ல தனலாபம் காத்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தனலாபம் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்திற்குரிய குரு லாபஸ்தானத்தில் வருவதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. வெளிநாடு யாத்திரை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தெய்வஸ்தல யாத்திரைகளுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இல்லத்தரசுகளுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்தரசுகளுக்கு உங்களுடைய கணவன்மார்களுக்கு இதுவரை ஏதாவது மூட்டு வலிகள், உடல் நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களெல்லாம் விலகி இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். பொதுவாக லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது நிச்சயமாக பதவி உயர்வு காத்திருக்கிறது. ஆனால் அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் மூலமாக பதவி உயர்வு காத்திருக்கிறது. தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள். தொழில் அதிபர்கள் தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான காலம் இந்த காலம். ஆகவே தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம். அதன் மூலமாக லாபத்தை அடைவீர்கள். பொதுவாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு 80% நன்மைகள் காத்திருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடுவதற்காக ஒரு முறை திட்டை என்ற ஊருக்கு சென்று, தஞ்சாவூருக்கு அருகிலே இருக்கின்ற திட்டை என்ற ஊருக்கு சென்று அங்கே குரு பகவானுக்கு தண்ணீர் சந்நிதி இருக்கிறது. அங்கே குரு பகவானுக்கு வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவ வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள்.
நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குரு பலம் கிடைக்கும். மேலும் அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதனால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வணங்கிவிட்டு வருவது நல்லது. திருநள்ளாறு செல்லும்போது முதலிலே சனிக்குளத்தில் நீராட வேண்டும். சனிக்குளத்தில் நீராடும் போது பழைய துணிகளை நீர்நிலைகளில் போடக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது தோஷத்தை ஏற்படுத்தும். அதற்காக தனி தொட்டி வைத்திருக்கால் அந்த தொட்டியில் போட்டால் போதுமானது. அங்கே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ணெய் என்பது அங்கே தீபத்திற்காக நீங்கள் எண்ணெய் வைக்க வேண்டும். ஆனால் அதை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக குளித்து விட்டு வந்தால் போதுமானது. முதலில் சனிக்குளத்திலே நீராடி அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு சூறை தேங்காய் 1 அல்லது 2 உடைத்து விட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே சனி பகவானையும் சிவபெருமானையும் அதன் பிறகு கடைசியாக அம்பாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். சனி பகவானுக்கு 8 தீபங்கள் வைப்பது மிகவும் சிறப்பானது. கருப்பு வஸ்திரத்தை கொடுத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக சனி தோஷம் விலகும். மேலும் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அதன் பிறகு சனிக்குளத்துக்கு எதிரிலேயே பெருமாள் கோயில், நல நாராயண பெருமாள் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பானது. அங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு தாயாரை வழிபாடு செய்து அதன் பிறகு பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு நேராக வீட்டிற்கு வர வேண்டும். அதன் மூலமாக எல்லா நலன்களும் பெற்று இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லா யோகங்களும் பெறுவார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும். அவர்கள் எல்லா நலன்களும் பெற என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நாட்களுக்கு சீனிவாசன் பஞ்சாங்கத்தை உபயோகிங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்று விடைபெறுகிறேன். நன்றி.